வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ணியிருக்கோம். சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம் எல்லாமே பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை சேர்த்துடலாம். 10-12 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அது கூட 7-8 பூண்டு. இதை கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடுச்சு. 1/4 கிலோ கத்திரிக்காயை இந்த மாதிரி 4 கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்போ வச்சுருக்கேன். கத்திரிக்காயை 4 கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காம்பை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் காம்போட கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணும்போது பூச்சி எதுவும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த கத்திரிக்காயை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கணும் இந்த கத்திரிக்காயை. வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. காய் வதங்கும் போது உப்பு சேர்த்தோம்னா காயிலையும் உப்பு பிடிக்கும். இப்போ இந்த கத்திரிக்காய் பாதி அளவு வேகிற அளவுக்கு வதக்கிக்கணும். கத்திரிக்காய் எண்ணெயிலேயே வதங்கி பாதி அளவுக்கு வெந்திருக்கு. ஒரு பெரிய தக்காளியை நல்லா பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பியூரியாக அரைச்சிக்கோங்க, அல்லது நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கோங்க. சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம இது மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா ஒரு 4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 கப் போல் தண்ணி சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டோம்னா சேர்த்துருக்க மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை 1/2 கப் தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. நம்ம வதக்கும் போது பாதி அளவு தான் கத்திரிக்காய் வெந்தது. இப்போ மூடி வச்சிட்டோம்னா நல்லா ஃபுல்லாக வெந்து குழம்பு நல்லா திக்காகி வரும். அது வரையும் இருக்கட்டும். திறந்து பார்க்கலாம். குழம்பு நல்லா வற்றி மசாலாவோடு சேர்ந்து காய் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ மறுபடியும் மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 2 நிமிஷம் சிம்லேயே வச்சு குழம்பு நல்லா மேலே எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. நல்ல ஈஸியான மெத்தடில் பண்ண சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கத்திரிக்காய் குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.